أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما وارزقني فهم ربي يسير ولا تعسر وتمم بالخير. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கு குறித்தான சகோதர சகோதரிகளே, மாணவ பிள்ளைகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையால் தொடர்ச்சியாக நாம் சில செய்திகளை தொடர் செய்திகளாக 2 வாரங்களாக நாம் பார்த்து வந்தோம். அதன் தொடரை 3வது வாரமாக அல்ஹம்துலில்லாஹ் இப்பொழுது நாம் இன்றைய தினத்தில் இப்பொழுதில் நாம் தொடர இருக்கிறோம். நிம்மதி, மன அமைதி, மன நிம்மதி எதன் மூலமாக கிடைக்கிறது என்பதை பற்றியான செய்திகளை தான் தொடர்ச்சியாக அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அதில் இதுவரை நாம் பார்த்த விஷயங்கள் 2. முதலாவது சாலிஹான மனைவி, வேகமாக சொல்கிறாப்புல தம்பி. 2வது திக்கரை கொண்டு இறை தியானம், இறைவனை நினைவு கூறக்கூடிய திக்ருல்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவதை கொண்டு நிம்மதி அடைகிறது, உள்ளம் அமைதி பெறுகிறது என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்வதை நாம் பார்த்து கொண்டு அதை தான் சற்று விரிவாக தொடர்ச்சியாக அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்த்து கொண்டே வந்து கொண்டே இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அன்பிற்கு கொடுத்தானவர்களே, சாலிஹான மனைவி கிடைப்பது, அதன் மூலமாக அல்லாஹ் நிம்மதிக்கான வாய்ப்பை, வழியை அதன் மூலமாக ஏற்படுத்தியிருக்கிறான். மன அமைதிக்காக அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தியிருக்கிறான் என்று குர்ஆன் மூலமாகவும் ஹதீஸ்கள் மூலமாகவும் தெரிந்து கொண்டோம். அடுத்ததாக திக்ர் என்பதை சற்று ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் திக்ருங்கிறத சாதாரணமான ஒரு சிறிய ஒரு அமலை போன்று ஒரு ஃபார்மாலிட்டியாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இறைவனை நினைவுபடுத்துதல், இறைவனை நினைவு கூறுதல் என்பதுதான் திக்ரினுடைய சாராம்சம், தாற்பயம். அதை நாம் உணர வேண்டும், புரிய வேண்டும் என்பதற்கு தொழுகையிலிருந்தே அதற்கான ஒரு ப்ராக்டிக்கலான நடைமுறையாக நாம் அதை எப்படி புரிந்து கொள்வது என்பதை பற்றி பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அதை பற்றி தான் சென்ற வாரம் முழுக்க நாம் பார்த்தோம். ஆக தொழுகை என்பது நமக்கு எதை நினைவுபடுத்துகிறது, என்ன ஒரு கருத்தை நமக்கு தருகிறது என்று சொன்னால், அல்லாஹ்வோட பேசுகிறோம், அல்லாஹ்வோட உரையாடுகிறோம், இறை சிந்தனையோடு நாம் நின்று கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் முழுக்க முழுக்க தருது. அதனுடைய ஆரம்பம் தக்பீரில் துவங்குகிறது. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ்வை தவிர மற்ற அனைத்துமே சாதாரணமானது, ஒன்றும் இல்லாதது, இங்கு இறைவன் தான் எனக்கு பெருசு என்று அந்த அல்லாஹ்வை நான் வணங்க ஆரம்பிக்கிறேன் என்ற ஒரு கருத்தோடு நாம் தக்பீரில் கை உயர்த்தி கை கட்டி அல்லாஹ் முன்பாக நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவையும் மற்ற சூறாக்களையும் நாம் ஓதுகிறோம். இமாமுக்கு பின்னாடி நின்று தொழுகும் பொழுது அவர் ஓதக்கூடிய விஷயத்தில் என்ன சொல்லுகிறார், இன்று இஷாவில் நமக்கு என்ன செய்தி, இஷாவினுடைய முதல் ரக்காத்தில் நமக்கு என்ன இறைவன் தரப்பில் இருந்து செய்தி, 2வது ரக்காயத்தில் என்ன செய்தி என்று நாம் கேட்டு இறைவனோடு ஒரு உரையாடலாக அதை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தொழுகை என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தொழுகை என்பது என்ன அப்படின்னு சொன்னால், தொழுகை என்பது இறைவனோடு பேசுவது. பல கோணத்தில் அதை பார்க்கணும். இந்த கோணம் எல்லாத்தையுமே நம்ம விட்டுட்டோம். தொழுகையை இந்த எல்லா கோணத்துலையுமே திரும்ப நம்ம மீட்டு எடுக்கணும். சரிங்களா? அப்போ இறைவனோடு உரையாடக்கூடிய ஒரு உரையாடலாக இருக்கா இல்லையான்னு கேள்வி கேட்டுட்டு அது உரையாடலாக ஆக்கிறதுக்கான ஒரு இடத்துக்கு நம்ம வரணும். 2வது, இறை சிந்தனை எனக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியம், ஒரு அமல், அது பெற்றுத்தருதா இல்லையாங்கிறதே நமக்குள்ளதான் நம்ம கேள்வி கேட்டுக்கொண்டு இறை சிந்தனை எனக்கு அது பெற்றுத்தர வேண்டும் என்ற கட்டத்திற்கு, இடத்துக்கு, அந்த வட்டத்துக்குள்ள நம்ம இன்ஷா அல்லாஹ் வரணும். அதே மாதிரி தொழுகை என்பது ஒவ்வொரு மூமினுக்கும் அறிவுரை வழங்கக்கூடியது. அந்த அடிப்படையில் தான் தொழுகை என்பது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு நம்மளுக்கு 5 நேர தொழுகை,
5 நேர தொழுகையில் முதலில் காலையில் விடிந்த உடனே நாம் முதலாவதாக செய்யக்கூடிய முதல் கடமை என்பதே அந்த ஃபஜர் தொழுகை தொழுகிறது தான். ரசூலுல்லாஹ் காலத்துலேருந்து எடுத்துக்கிறங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி இறக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சமாக தான் வஹி இறங்குகிறது. மக்காவுடைய காலகட்டம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா காலகட்டம் எத்தனை வருஷம்? 13 வருடங்கள். மதீனாவுடைய காலகட்டம் 10 வருடங்கள். இந்த 13 + 10 23 வருடங்களாக சன்னமாக சிறுக தான் குர்ஆன் என்பது இறக்கி அருளப்படுகிறது. இந்த 13 வருட காலங்களாக மக்காவில் இறங்கியது. முக்கியமாக மதீனாவில் தான் தொழுகை என்பது ஜமாத்தாக பள்ளியில் நிறைவேற்றப்படுகிறது. அப்போ மக்காவில் இறங்கிய வசனங்கள், மதீனாவில் அவ்வப்போது புதிதாக இறங்கக்கூடிய வசனங்கள், இதையெல்லாம் வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொழுகைகளில் ஓதுவாங்க. அது ஃபஜரிலும் அனைத்து தொழுகையிலும் ஓதுவாங்க. அப்போ அந்த ஃபஜர் தொழுகைக்கு வரும் பொழுது என்ன செய்தினா, நீண்ட நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜர் தொழுகையை தொழ வைப்பார்கள். அப்போ நீண்ட செய்தி என்பது அந்த ஃபஜர் வாயிலாக முதல் ரக்காயத் வாயிலாகவும் 2வது ரக்காயத் வாயிலாகவும் ஒரு கான்சன்ட்ரேஷனோட ஒரு கவனத்தோடு நம்ம கை கட்டி நின்று தொழுறதனுடைய சிந்தனை, அதில் என்ன கருத்துனா நம்ம கூர்ந்து கேட்கும். சூரத்துல் ஃபாத்திஹா என்பது இன்றியமையாதது. சூரத்துல் ஃபாத்திஹா பற்றி நம்ம முதல்ல பார்த்தோம், முதல் வாரத்திலே நம்ம சொன்னோம். சூரத்துல் ஃபாத்திஹா என்பது முதல் 3 வசனங்களில் அல்லாஹ்வை புகழ்ந்து 4வது வசனத்தில் இறைவனிடத்தில் நாம் உதவி தேடுகிறோம், இறைவனை வணங்குகிறோம் என்ற ஒரு உடன்படிக்கை வைத்து அடுத்த 3 வசனங்களில் ஹிதாயத்தை கேட்கக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹா. இது எல்லா தொழுகைகளிலும் இருக்கும். இது வந்து டிஃபால்ட், இது இருக்க வேண்டிய ஒரு அவசியமான கம்பல்சரி இருக்க வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனில் இருந்து எதை ஓதினால் பொருத்தமானதாக இருக்கும், இன்றைக்கு எந்த வசனத்தை தேர்வு செய்து ஓதினால் கேட்பவர்களுக்கு அதில் ஒரு அறிவுரை இருக்கும், ஒரு நினைவூட்டல் இருக்கும், அல்லது ஒரு எச்சரிக்கை இருக்கும் என்று முன்வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த மாதிரி இஷாக்கு பிறகு 1 மணி நேரம் நாற்காலி போட்டு உட்கார்ந்து பேசினாங்கிற பழக்கத்தை பார்க்க முடியாது. ஜும்மா உரை என்பது ஒரு பிரசங்கம். அது போக எப்பயாவது ஒரு தேவை இருந்தால், மேராஜுக்கு போயிட்டு வந்து பேசினாங்க, இப்படி ஒரு சம்பவம், மேராஜுக்கு போயிட்டு வந்தாங்க, அங்கே நடந்ததை வந்து பேசினாங்க, இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை வைத்து தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஹுத்பாக்கள் பயான்கள் இருந்ததை தவிர இப்போ நம்ம பார்க்குற மாதிரி ஃபஜர் பயான், இஷா பயான், சண்டே பயான், வீக்கெண்ட் பயான், அந்த பயான், இதெல்லாம் ரசூலுல்லாஹ் காலத்தில், ஈவன் சஹாபாக்கள் காலத்தில் இல்லை. பிற்காலத்தில் தான் அது தேவைகள் ஏற்பட பிரசங்கங்கள் அதிகமானது. ரசூலுல்லாஹ் காலத்தில் ஜும்மா என்ற ஒரு உரை மட்டும், பெருநாளுக்கு என்ற உரைகள், அந்த பெருநாள் உரையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியில் குக்கிராமங்களிலிருந்து சுற்றுப்புறத்திலிருந்து நிறைய பேர் வந்து சேர்ந்துருவாங்க. அவங்க எல்லாருக்கும் தேவையான செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அன்னைக்கு ஸ்பீக்கர் வசதிகள், மைக் வசதி இல்லாதனால ஆண்களுக்கு பிரசங்கம் செய்துவிட்டு பெண்கள் பகுதிக்கு சென்று அங்கு ஒரு இடத்தில் அமர்ந்து நபி அவர்கள் பெண்களுக்கு அவர்கள் பயான் செய்தார்கள், உபதேசம் செய்தார்கள். நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். இதெல்லாம் எப்போதாவது நடக்கிறது. ஜும்மாவுக்கு தேவையான செய்திகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அதிலும் ஜும்மாவுடைய உரையை அதிகமாக நீட்டி தொழுகை சுருக்குவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த ஒன்றாக சொல்லவில்லை. இது பிற்காலத்தில் நடக்கக்கூடிய ஒன்று. பிற்காலத்தில் தொழுகையை வந்து சுருக்கிடுவாங்க, பிரசங்கங்களை நீட்டி விடுவார்கள் என்று நபி அவர்கள் சொன்னாங்க. அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. அப்போ ரசூலுல்லாஹ் காலத்தை பொறுத்த வரைக்கும் தொழுகை தான் முக்கியம். பிரசங்கம் என்பது சுருக்கமானது. ஆனால் அதில் ஒரு கருத்து என்னன்னா, ஒரு உண்மை என்னன்னா, தொழுகை என்பதிலும் பிரசங்கம் இருக்கிறது, தொழுகை என்பதிலும் அறிவுரை இருக்கிறது, தொழுகை என்பதிலும் உபதேசம் இருக்கிறது. அது இருந்தனால, அந்த கட்டத்துக்கு மக்களை கொண்டு வந்தனால, அந்த புரிதல் உள்ளவர்களாக அந்த சமுதாயம் இருந்தனால அதிலேயே அதை அடைந்தார்கள். 2 in 1 இருந்தது. தொழுகை என்பது 2 in 1. என்ன அப்படின்னு சொன்னா, அது ஒரு இபாதத், அது ஒரு இறை கடமை என்பதை தாண்டி அந்த ரக்காயத்தில் ஓதுவது என்பது அதன் மூலமாக கேட்க வரக்கூடியவங்களுக்கு அது ஒரு உபதேசத்தை மாதிரி கை கட்டி நின்று பயான் கேட்கறது தான். தொழுகையில் நம்ம தக்பீர் கட்டிட்டு ஓதுறாங்க, சூரத் தாஹா இன்னைக்கு ஓதுனாங்க. அதில் சொல்லப்பட்ட விஷயத்தை நம்ம புரிய ஆரம்பிச்சிட்டோம்னா அது நம்மளுக்கு பயான் தான். புரிஞ்சனால ஒரு பயானும் கேட்ட ஒரு உணர்வை இஷா தொழுகை என்பது புரிந்தவர்களுக்கு தந்திருக்க வேண்டும். அந்த புரிதலை அல்ஹம்துலில்லாஹ் புரிதலோடு கேட்கும் போது அந்த புரிதல் கிடைத்தது, அந்த உணர்வு கிடைத்தது. மாஷா அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க, என்ன ரெக்வஸ்ட் வச்சாங்க, இது பயானா கேட்டிருக்கோம்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியாக தேர்வு செய்யும் பொழுது, எனக்கு ஹாரூனையும் எனக்கு கூட துணைக்காக என்ன நீ அனுப்பு, அவர் வந்து நல்லா நாவன்மை உடையவராக இருக்கிறாரு, அவர் நல்லா பேசுவார், அவர் எனக்கு தோழமைக்கு அவரை நபியாக்கி என்னோட சேர்ந்து அனுப்பு அப்படின்னு சொல்லி அவங்க துவா செஞ்சது. என்னை சிறப்படுத்து, என்னுடைய நாவிலிருந்து என்னுடைய அந்த முடிச்சுகளை எல்லாம் அவிழ்த்து என்னுடைய பேச்சை எல்லாம் தெளிவாக்கு. இந்த பயானை கேட்டிருக்கிறோமா நம்ம வாழ்க்கையில? சொல்லுங்க, யதார்த்தமா கேட்டிருக்கோமா? இன்னைக்கு இஷால அந்த பயானை கேட்டோமா? புரிதலோட சொல்லுங்க. யதார்த்தத்துல கேட்டீங்க, அந்த புரிதலோட எத்தனை பேர் கை தூக்க முடியும்? மாஷா அல்லாஹ், நீங்க கேட்டீங்க.
அப்போ எல்லாரும் அந்த நிலையில் இருக்கிறோமாங்கிறதா இப்போ கேள்வி. அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் அதை பற்றி விளக்கி ஒரு பயானாக இப்போ நம்ம பண்ணணும்னா புரியுது. ஆனால் தொழுகை, அந்த ஒரு ஃபஜர் தொழுகையில் தொலை வைத்து அந்த 2 ரக்காயத்தில் ஏராளமான பயான் இருக்கு. அதில் சட்டங்கள் இருக்கும். மதீனாவுடைய சூறாக்கள் ஓதப்பட்டால், சூரா பக்கரா ஓதப்பட்டால் அதில் திருமணத்தை பற்றியோ தலாக்கு பற்றியோ இத்தா பற்றிய விஷயங்கள் இருக்கும். சூரா நிசாவுடைய சில வசனங்கள் ஓதப்பட்டால் வாரிசு உரிமை பற்றிய சில செய்திகள் இருக்கும். அன்பாலிலிருந்து தௌபாவிலிருந்து ஓதப்பட்டால் போரை பற்றியான சில செய்திகள் இருக்கும் என்று சூரா மரியமை ஓதினால், ஆலிம்ரானை ஓதினால் கிறிஸ்தவத்தை பற்றி, அந்த முக்கடவுள் கொலைகளை பற்றியான செய்திகள் இருக்கும். இப்படி குரானிலிருந்து ஆங்காங்கேந்து ஓதப்படுகிறதே, அது ஃபஜர் வாயிலாக, மக்ரிப் வாயிலாக, இஷா வாயிலாக, அது செய்தி, அது உபதேசம். சில நேரங்களில் அது உபதேசமாக இருக்கும், சில நேரங்களில் அது எச்சரிக்கையாக இருக்கும். மூமின்களே, இதை செய்யாதீர்கள், அதை செய்யாதீர்கள், இதை விட்டு விடுங்கள், அதை விட்டு விடுங்கள், இப்படி நடந்து கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கக்கூடிய எச்சரிக்கைகள்லாம் இருக்கும். ஏன் நம்மிடத்தில் அது எந்த தாக்கத்தை ஏற்படுத்தல புரியல. ஒரே வார்த்தை, ஒற்றை வரி வார்த்தை நம்ம பதிலாக வைத்துக்கொண்டு நம்ம கலந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் ஏன் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால், ஒரு பயானுக்கு போய் ஒரு தாக்கம் ஏற்படுது. நம்ம பெருசா திருந்தலனாலுமே கூட மனுஷனாக நம்ம இருந்தோம்னா, ஒரு மூமினாக இருந்தோம்னா, ஒரு ஜும்மால போய் உட்கார்ந்து எந்திரிச்சு இது போன்ற ஒரு அறிவுரைகளை உட்கார்ந்து எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு தாக்கம் ஏற்படும். அந்த நேரத்தில் ஏற்படும். இன்ஷா அல்லாஹ் மாறணும், இந்த இதை நம்ம கொண்டு வரணும், இந்த இடத்துக்கு நம்ம வரணும், ஆமா தானே அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டி என்பது, ஒரு ரியலைசேஷன் என்பது ஒரு பயானில் இருக்கும். ஆனால் அதை விட 100 மடங்கு தொழுகையில கிடைக்கணும். அதனால தான் தொழுகை மானக்கேடான செயலை விட்டு தடிக்கிறது. ஒரு தொழுகையை ஒரு மனிதனை பண்படுத்துகிறது என்றால் அதை புரிஞ்சு தொழுவாங்கிற எதிர்பார்ப்பில் அல்லாஹ் தஆலா சொல்றான். காலத்துக்கும் 40-50 வருஷம் தொழுதாலும் நம்ம தொழுகக்கூடிய தொழுகைக்கு புரியாமலே தொழுவோங்கிற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா சொல்லல. புரியுங்கிற கட்டத்துக்கு வருவாங்க முஃமின்கள். அந்த இடத்துக்கு புரிஞ்சு தொழுவும் போது இதெல்லாம் அடைவார்கள் என்ற அடிப்படையில் தான் தொழுகை அப்படி ஆக்கப்பட்டிருக்கு. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்வு செய்து ஓதுவார்கள். அப்படி ரீதியில் தான் ரசூலுல்லாஹ்வுடைய திலாவா என்பது இருக்கும். ஆனால் அதையே துஹருடைய நேரத்திலும் அஸருடைய நேரத்திலும் ஏன் நபி அவர்கள் சத்தம் போட்டு ஓதவில்லை சொல்லுங்க? ஆனால் ஃபஜர் மக்ரிப் இஷா ஓதுனாங்களே. அதாவது இது ஒரு புரிதல். இந்த ஒரு கேள்விக்கான பதிலை நபி அவர்களோ சஹாபாக்களோ சொல்லலை. இது உண்மையான யதார்த்தம். எதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஹர் தொழுகையும் அஸர் தொழுகையும் சத்தமாக தொழ வைக்கவில்லை என்பதற்கு நபி அவர்கள் ஒரு தடவை எந்த சந்தர்ப்பத்தில் அது விளக்கலை, சஹாபாக்கள் கேட்கல. அது அவங்களுக்குள்ள ஒரு புரிதலாக இருந்தது. எல்லா கேள்வியும் சஹாபாக்கள் கேட்க மாட்டாங்க. இப்படி செஞ்சாங்கன்னா இதுதான் ஷரியத்து என்றவர்கள் கட்டுப்பட்டுட்டு போகிறது தான் பெரும்பாலுமா இருக்கும். எங்கேயாவது அதை கேட்டே ஆகணும்னு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் கேட்பாங்க. ஹைர், இதுக்கு சில மார்க்க அறிஞர்கள் விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. அதில் பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கு அப்படின்னு சொன்னால், பொதுவாக அன்றைய காலத்தை பொறுத்த மட்டில் ஒரு கூரையை போன்று ஒரு துணியை போட்டுட்டு பள்ளிவாசல் என்பது ஒரு யதார்த்தமாக அது இருக்கும். வெளியே இருக்கக்கூடிய சத்தங்கள் உள்ள வர்றது, உள்ள இருக்கக்கூடிய சத்தம் வெளியே கேட்கறதுல இருக்கும். சவுண்ட் ப்ரூஃபாக கதவு அடைக்கிற மாதிரி சுவர்கள் அப்படிலாம் கிடையாது தானே. அப்படி இருக்கும் பொழுது தொஹருடைய நேரத்திலும் அஸருடைய நேரத்திலும் வெளி சப்தங்கள் அதிகமாக இருக்கும். வியாபாரம், கடை தெருவு பக்கத்தில் தானே எல்லாமே. அப்போ வியாபாரம் செய்கிறது, கத்துறது, கூச்சல் போறது, வாங்க 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 110 ரூபா 310 ரூபா இந்த மாதிரி கத்துற மாதிரி ஏதாவது சொல்லுவாங்கல்ல, அந்த சத்தம் கேட்கக்கூடியதாக இருக்கும். யதார்த்தத்தில் வெளி சத்தம் உள்ள வரும், உள் சத்தம் வெளியே போகும். அப்போ அரபுகளுடைய கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும், அரபுகள் கலாச்சாரம்னு சொல்ல வேணாம், அந்த காலத்தில் வெளிச்சம் கிடையாது, கரண்ட் கிடையாது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி போனாலுமே நம்மளுக்கு தெரியும். அப்போ வியாபாரம் எல்லாமே எப்போ இருக்கும் அப்படின்னு சொன்னால் வெளிச்சம் வந்ததுலேருந்து தான் இருக்கும். பொழுதுபட்டதோடு முடிஞ்சிடும். இன்னைக்கும் கிராமங்களில் பொழுதுபடுறதோட வியாபாரம் முடிகிறது இருக்குது. அப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் நல்லா பாருங்கள், வெளிச்சத்தோட தொழக்கூடிய தொழுகை துஹர் அஸர். அந்த வெளிச்சத்தோட தொழக்கூடிய தொழுகை என்பது அது ஒரு ஹார்ட் டைம். எல்லாருமே வர்றது போகிறது, பேச்சுவார்த்தை நடக்கிறது, விவாதங்கள் நடக்கிறது, சண்டைகள் நடக்கிறது, அந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள், வியாபாரம், குடுக்கல் வாங்கல் இது நடக்கும் பொழுது அப்போ அந்த சத்தம், குரான் என்பதை இமாம் இங்கே சத்தம் போட்டு துஹர்லையும் அஸர்லையும் ஓத, வெளியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் பாட்டு அவர் சத்தத்தில் குரலை உயர்த்த குரானுக்கான அவமரியாதையாக ஆகும். அது பொருத்தமாக நபி அவர்கள் கருதவில்லை. அதனால் அவர்கள் மௌனமாக ஓதினார்கள் என்பதை பெரும்பான்மை அறிஞர்கள் சொல்றாங்க. இது ஒரு நெருக்கமான கருத்து, இதுவே சரியான கருத்தாக இன்ஷா அல்லாஹ் இருக்க முடியும்னு சொல்றாங்க. அப்ப அதே மாதிரி ஒரு முஸ்லீமாகவே இருக்கக்கூடியவர் கூட இதை பொருட்படுத்தாமல் சில நேரங்களில் ஜமாத்துக்கு தாமதமாக வரக்கூடியவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது குரானுக்கான அவமரியாதையாகும். ஏன்னா ஃபைதா குர்அல் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஹு வஅன்சிது, குரான் உங்களுக்கு முன்பாக ஓதி காமிக்கப்பட்டால் செவிதாழ்த்து கேளுங்கள், மௌனமாக இருங்கள். கீப் குவைட் அண்ட் லிசன் குவைட்லி. அப்போ அமைதியாக இருக்கணுங்கிறது ஒரு கட்டளை, அதை கேட்கணுங்கிறது ஒரு கட்டளை. இது ரெண்டுக்குமே மாறு செய்வது குரானுடைய அவமரியாதை. அமைதியாக இருந்து அதை கேட்காம நம்ம அமைதியாக இருந்தாலும் அது அவமரியாதை தான்.
ஓகேங்களா? ஆனால் அமைதி இல்லாமல் சத்தம் போட்டு இருக்காங்கன்னா 2 மடங்கு அவமரியாதை. அந்த குரானுக்கான அவமரியாதை ஏற்படக்கூடாது என்பதற்காக நபி அவர்கள் ஹிக்மத்தாக ஓதுவதை மௌனமாக்கி கொண்டார்கள். அவர்கள் மனதுக்குள்ளே ஓதிக்கொள்ளட்டும் என்ற ரீதியில் ஆக்கி கொண்டார் என்பதாக பெரும்பான்மை அறிஞர்கள் சொல்றாங்க. ஆக அவருக்கான ஒரு வாய்ப்பு இல்லை, சூழ்நிலை இல்லை. நம்ம குரானுக்கு அவமரியாதை ஏற்படுவதற்கு நம்மை வாய்ப்பு ஏற்படுத்த வேண்டாம்ங்கிறதுக்காக தான். அதனால தான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குரானை அதாவது வன்மையான காஃபிர்கள் இருக்கக்கூடிய இறை நிராகரிப்பாளர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு சுமந்து செல்வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை விதித்தாங்க. சஹீஹான ஹதீஸ்ல இருக்கு. காரணம் என்ன? அதை அவர்கள் தூக்கி போடுவார்கள், அதை அவர்கள் இஹானா செய்வார்கள் என்பதற்காக குர்ஆனுடைய பிரதிகள் ரசூலுல்லாஹ் காலத்துல முழுமையா இல்லை, இப்படி 30 ஜுசுக்களாக இல்லை. ஆனா சில பிரதிகள் சஹாபாக்கள் நிறைய பேர் எழுத்தாளர்கள் எழுதி வச்சிருந்தாங்க. நீங்கள் பிரயாணம் மேற்கொள்ளும் பொழுது, ஏன்னா பிரயாணத்துக்காக போகும்போது குர்ஆனை ஓதக்கூடிய வளமை இருந்துச்சு. நீங்க வியாபாரத்துக்காகவோ வேற ஏதாவது காரியத்துக்காகவோ நீங்க பிரயாணம் மேற்கொள்ளும் பொழுது கொடுமையான காஃபிர்கள் பகுதிக்கு சென்றால் குர்ஆன் பிரதிகளை எடுத்து செல்லக்கூடாதுன்னு தடை விதித்தாங்க. காரணம், அதை அவங்க தூக்கி போடுவாங்க, எரிப்பாங்க. அதன் மூலமாக அவங்களுடைய விரோதத்தை காட்டுவாங்க. அது குர்ஆனுக்கான அவமரியாதையாகுது. அதனால அவங்களோட சண்டைப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அப்போ எங்க குர்ஆனுக்கும் இஸ்லாமிய ஒரு விஷயத்துக்கும் அவமரியாதை நடப்பதற்கோ ஒரு இஹானா ஒரு ஒழுங்கீனமாக நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கும், அதுக்கு வாய்ப்புக்கு இடம் கொடுக்காத மாதிரி நடக்கக்கூடியவர் தான் ஒரு சிறந்த முஸ்லீம். அந்த அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக ஓதினார்கள் என்ற ஒரு கருத்தை சொல்றாங்க. இங்க சப்ஜெக்ட் அது இல்லை, ஒரு கருத்துக்காக சொல்ல வந்தேன். ஏன் அப்படின்னா அதை தவிர அங்கே வாய்ப்பு இல்லை. அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உபதேசமாக துணை சூறாவை ஓதுனாங்க, அல்ல சூரத்துல் ஃபாத்திஹாவையும் குர்ஆனையும் நீண்ட நேரம் ஓதுனாங்கன்னா அதை கேட்கக்கூடிய உணர்வுகள் இல்லாமல் பின்னாடி இருக்கவங்களுக்கு போகலாம். வெளி சத்தத்தை அவங்க கேட்பாங்களா? வெளி சத்தம் இதோட கிளாஷ் ஆகும், மோதும். அப்போ குர்ஆன் வசனத்தை கேட்பதில் ஒரு கவனம் இருக்காது. அதனால் அவங்கவுங்க மௌனமாக ஓதுனாங்கன்னா அது அவங்க சிந்தனையோடு அவங்க ஓதிக்கிறவாங்க. நடிப்பில் அதை அவர்கள் விட்டு விட்டார்கள் என்றே இது புரியப்படுகிறது. அதை தாண்டி ஃபஜரிலும் மகரிபிலும் இஷாவிலும் எடுத்துக்கொண்டால் அந்த தொழுகை ஃபஜரிலே நீண்ட உபதேசத்தை கொடுக்க வேண்டும் என்பது நபியினுடைய நோக்கம். மகரிப் என்பது அது ஒரு சுருக்கமான நேரம், இஷா என்பது அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் அது வரக்கூடியது. அது ஒரு சுருக்கமான நேரம் என்பதற்காக ஒரு சுருக்கமான உபதேசத்தை கொடுக்க வேண்டும் என்று சிறிய அளவில் நபி அவர்கள் அதில் ஓதினார்கள். இஷா என்பது ஒரு நடுத்தரமான ஒரு தொழுகையாக இருக்கிறது. ஒரு நடுத்தரமான அடிப்படையில் நடுத்தரமான அளவில் உபதேசத்தை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படை நபி அவர்கள் வசனங்களை தேர்வு செய்து அதில் அவர்கள் ஓதினார்கள். இது முழுக்க முழுக்க சஹாபாக்களுக்கான ஒரு செய்தியாக அது இருக்கும். அது வந்துட்டு போனவங்க சுபுல்ல ஒரு செய்தியை பெற்று செல்வாங்க, அப்படிதான் இருக்கும். தொழுதுட்டு போவாங்கன்னு மட்டும்தானே நம்ம பார்க்குறோம். அந்த கண்ணை தொட்டு வெளியே வாங்க. அதை தாண்டி அல்லாட்ட பேசணும், அல்லாட்ட சரணடைந்தும் அல்லாட்ட ஒப்படைச்சோம், அல்லாட்ட நம்மளோட தேவைகளை முன்வைத்தும் இதெல்லாம் அதில் இருக்கும். அதையும் தாண்டி அல்லாட்டேந்து இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு செய்தி கிடைச்சிது, ஒரு பயான் கிடைத்தது. ஆக சுவுக்கு வர்றது அதுவும் ஒரு ரீதியில் பயான் கேட்க வர்றது யார்கிட்டேருந்து? இமாம் ஓதுறதுல இருந்து. அதனால தான் ஓதக்கூடியவர் புரிதலோடு அந்த சிந்தனையோடு ஓதும் பொழுது அதனுடைய தாக்கம் இன்னும் அதிகமாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுனாங்கன்னு அப்படி இருக்கும், சஹாபாக்கள் ஓதுனாங்கன்னு அப்படி இருக்கும்னு நம்ம பார்க்குறோம். ஓதும் போது அவங்க அழுதுருவாங்க, உணர்வுபூர்வமாக ஓதுவாங்க, மெய்சில் இருக்கும்படி ஓதுவார்கள், அவர்கள் பொங்கி விடுவார்கள் எப்படின்லாம் நம்ம பார்க்குறோமே. ஏன்னா அவங்களும் அப்படி ஒரு பயானை போன்று ஒரு செய்தியை சொல்வதை போன்று அல்லாட்ட பேசுகிற உணர்வோடு பேசுவாங்க. கேட்குறவங்களுக்கு அது அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அவர்களும் மெய்சி இருக்கக்கூடிய நிலைமைக்கெல்லாம் ஆளாகுவார்கள் என்பதெல்லாம் நம்ம பார்க்குறோம். தொழுகை என்பது ஒரு ரீதியில் நமக்கு இறை செய்தியை, இறை உபதேசத்தை, இறை எச்சரிக்கைகளை தரக்கூடிய ஒரு கடமையாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த கட்டத்துக்கு நாம் வர வேண்டும். ஆக அந்த தொழுகை அந்த நினைவூட்டலாக நம்மளுக்கு இருக்க வேண்டும். வஅகிமி ஸலாத்த லிذிக்ரி, முதல் நாளிலிருந்து இந்த வசனத்தை உங்களுக்கு திரும்ப நான் நினைவுபடுத்துகிறேன். சூரா தாஹால அல்லாஹ் தொழுகை பற்றி பேசும் பொழுது, தொழுகை நீங்கள் நிலைகா நாட்டுங்கள் லிذிக்ரி, எதன் பொருட்டு சொல்லுங்க? என்னை நினைவு கூறும் பொருட்டு. அப்போ என்னை நினைவு கூறும் பொருட்டுனா இவ்வளோ ஆஸ்பெக்ட்ஸ், இவ்வளோ கோணத்தில் அல்லாவை நம்ம தொழுகையில் நம்ம நினைவு கூறோம். பல கோணத்தில் அதை பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ நின்று நினைவு கூறுறேன், ருக்கு செஞ்சு நினைவு கூறுறேன், சஜ்தா செஞ்சு நினைவு கூறுறேன் என்பது ஒரு பார்வை. அல்லாட்ட பேசி நினைவு கூறுறேன், அது ஒரு பார்வை. அல்லாஹ் என்னோட பேசுகிறான்ல, அதை கேட்டுட்டு அல்லாஹ் நினைவு கூறுறேன், இது ஒரு பார்வை. அல்லாட்ட என்னுடைய ஏழாமை முன்வைத்து அல்லாட்ட நான் துவா செய்கிறேன், ருக்குல இந்த துவா செஞ்சேன், சஜ்தால இந்த துவா செய்வேன், அது ஒரு பார்வை. இப்படி பல ஆங்கிளில் பல கோணத்தில் அல்லாஹ்வுடைய சிந்தனை நம்மளுக்கு தொழுகை திரும்ப பெற்றுத்தரக்கூடியதாக வலுவாக அல்லாஹ்வுடைய சிந்தனை நம்மளுக்கு ஊட்டக்கூடியது தான் தொழுகை. அந்த ரீதியில் இருந்து அந்த தொழுகை என்பது மிக மிக ஒரு பலமானது. அது தொழுகை என்பது மூமினுக்கான மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக அது அமையும். அந்த தொழுகைக்கு அவனுக்கான நேரம் போதுமானதாக இருக்காது. அதனால தான் ஃபர்லான தொழுகைகளில் வழி இல்லை, அது ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ தான் வச்சு ஆகணும். ஏன்னா அப்படிதான் அல்லாஹ் தஆலா அதை வச்சிருக்கான். அதுக்கு மேலே நீட்டுறது என்பதை இறைவனே விரும்பவில்லை. பிறருக்கு சிரமமாக அமையலாம் என்பதற்காக 5 நிமிடமோ 10 நிமிடமோ ஒரு 15-20 நிமிடங்கள் இருக்கலாம்.
ஒரு குறிப்பாக சொல்வதாக இருந்தால் அதில் முழுமையான திருப்தி அடைந்துவிட முடியலைங்கிறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு நிற்கிறாங்க. பாதி இரவுக்கு மேலே எந்திரிச்சு நின்று மணிக்கணக்கில் பேசுனது பத்தாது, தொஹரில் பேசுனதோ அசரில் பேசுனதோ அல்லாட்ட பேசுனது அங்கே நம்ம குனிஞ்சு ருக்கு செஞ்சு சஜ்தா செஞ்சது போதுமானது இல்லை என்பதற்காகத்தான் திருப்தியாக ஃபார்மாலிட்டியாக நம்ம எல்லாரோட வந்து பேசுகிற ஃப்ரெண்டோட கொஞ்சம் நேரம் பேசுவோம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு பொறுமையாக ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் பேசுகிறோம்ல அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிய வைத்து தான் இரவு நேரத்தில் ரொம்ப நேரம் நின்று தொழுகிறது, ரொம்ப நேரம் ருக்குல நிற்பாங்க, ரொம்ப நேரம் சஜ்தால இருப்பாங்க. ஏன்னா அதில் அந்த திருப்தி அல்லாவோடு அப்படி ஊடுருவி அந்த தொழுகையில் இறை சிந்தனையோடு திளைத்து அல்லாவோடு இருக்கிறோம், அல்லாவோட தான் இருக்கிறோங்கிற சிந்தனையோடு அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஆக்கப்பட்டது தான் தொழுகை. அந்த நினைவை எல்லாம் நம்மளுக்கு பெற்றுத்தரக்கூடியதுதான் தொழுகை. அதனால தான் அதுலேயும் அது ஒரு சடங்கை போன்று, ஒரு சம்பிரதாயத்தை போன்று, ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸை போன்று ஆகிவிடக்கூடாது என்பதற்காக மாற்றி 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 நபி அவர்கள் ருக்குவில் வெவ்வேறு தஸ்பீகளை மாற்றினார்கள் என்பதை பற்றி சென்ற வாரத்தில் பார்த்தோம். சஜ்தாவில் ஒரே துவாவாக இல்லாமல் பல மாதிரியான துவாக்களை ஓதினார்கள். 2 இறப்புக்கு மத்தியிலும் கூட நபி அவர்கள் வார்த்தைகளை மாற்றியிருக்கிறார்கள். நீண்ட நேரம் இருந்து 2 சஜ்தாக்கு மத்தியிலே நீண்ட துவாக்களை ஓதியிருக்கிறார்கள். அதே போன்று அத்தஹியாத்து சலவாத்தை ஓதி தொழுகை முடிக்கும் பொழுது கடைசி கட்டத்துக்கு வந்துவிட்டோம் என்ற நிலையை அடைந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவாக்கள் பல்வேறு மாறியதாக அது இருக்கும். அதிலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய துவாக்கள் பெரும்பாலும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சில துவாக்கள் நம்ம ஓதுவோம். பிரபல்யமானது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர் வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால் வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரம். இது எல்லாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடக்கூடிய துவாக்கள். யா அல்லாஹ், உன்னிடத்தில் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட்டும், உலக வாழ்க்கை மறுமையினுடைய மௌத்தினுடைய ஃபித்னாவை விட்டும், கடன் பிரச்சனை, முதிய வயதில் தள்ளாத வயதுக்கு தள்ளப்பட்டு சிரமப்படக்கூடிய நிலை, இது போன்ற நிலைகளை அனைத்தை விட்டு உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே ஒரு பலகீனத்தை முன்வைத்து இதை விட்டெல்லாம் நான் பாதுகாத்து என ஒரு ஆரோக்கியமான நிலையில வை அப்படின்னு நம்ம அல்லாட்ட முன்வைக்கிறது அந்த துவா. அந்த உணர்வோடு ஓதும் போது தான் அல்லாட்ட நம்ம துவா செய்யறங்கிற எண்ணமே இருக்கும். சரிங்களா? துவா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. துவா அப்படிங்கிறது யதார்த்தமாக நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்போ இதில் எவ்வளோ பலகீனமாக நம்ம இருக்கிறோம் பார்த்தீங்களா? ப்ராக்டிக்கலாக யோசிங்க. தொழுகையில் ப்ராக்டிக்கலாக எடுத்தோம்னா பெரும்பாலும் நம்ம ஆலிம் அல்லாதவர்களாக இருப்பவர்கள், குரானை புரியாத நிலையில் இருப்பவர்கள், அரபு மொழியை தாய்மொழியாக கொள்ளாமல் இருக்கக்கூடிய நம்மில் பெரும்பான்மையான பாமரர்கள் தொழுகையை புரியாமல் தான் தொழுவோம். இது யதார்த்தம், இதை ஒத்துக்கணும். சரிங்களா? அல்லது அரபி மொழியை புரியக்கூடியவர்களாக இருந்தாலும், அரபியர்களாக இருந்தாலும், ஆலிம்களாக இருந்தாலும் சிந்தனை கொண்டு வரலன்னா சிந்தனை இல்லாமல் தான் தொழுவோம். இது ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மைதான். தொழுகையில் அப்படி இருக்கும். குரான் எடுத்து ஓதுறோம், அரை மணி நேரம் குரான் ஓதுறோம், இறை சிந்தனையோட அல்லாவோட பேசுகிறோம், அதில் என்ன கருத்து இருக்குங்கிறத உள்வாங்கி புரிஞ்சு தான் ஓதுறோமான இல்லை, பெரும்பாலும் இருக்காது. அந்த முயற்சியோட அந்த விளக்கம் இருந்தால் இருக்கும், இல்லைன்னா பெரும்பாலும் இருக்காது. திக்ரு செய்கிறோம், தொழுகை முடிஞ்சிட்டு திக்ரு செய்கிறோம். அதே மாதிரி காலை மாலை திக்ரு 5-10 நிமிஷம் செய்கிறோம். இறை தியானம், இதுக்கு பேரே அல்லாஹ் நினைவு கூறுறது தான். ஆனால் அல்லாஹ் உண்மையிலே அதில் நினைவு கூறுவோமானா ஒரு கேள்விக்குறி தான். யதார்த்தமான உண்மை தொழுகையிலும் திலாவத்துல் குரான், குரானை ஓதுவதிலும், காலை மலை தஸ்பீல தொழுகைக்கு பிறகு செய்யக்கூடிய தஸ்பீ அல்லது எப்போ தூங்குறதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய தஸ்பீகளை வார்த்தைகளை சொல்லிடுறோமே தவிர உண்மையிலே இறை சிந்தனை இருக்கானா நிச்சயமாக அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். அதில் பின்தங்கிய நிலையில தான் பெரும்பாலும் நம்ம இருப்போம். ஷைத்தானுடைய பெரும் போராட்டமே அதுதான். செஞ்ச அமலை ஈடுபாடோட புரிதலோடு இல்லாமல் செய்ய வைக்கணுங்கிறது தான். செய்ய விடாமல் தடுப்பான், செஞ்சோம்னா அதில் உசுர் இல்லாமல் ஒன்றும் இல்லாத வெத்தான அமலாக செய்ய வைக்கணும்னு நினைப்பான். சரி, இது ஒரு ப்ராக்டிக்கலான உண்மை. இதோடு சேர்ந்து ஒன்றை கம்பேர் பண்ணுங்க. துவா செய்கிறோம்ல, தொழுது முடிச்சுட்டு துவா செய்கிறோம்ல, நோம்பு வச்சுட்டு இஃப்தாருக்கு முன்னாடி உதாரணத்து துவா செய்கிறோம், தஹஜ்ஜுதில் துவா செய்கிறோம், அல்லது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை துவா செய்கிறோம். எந்த துவாவையாவது நம்ம வாழ்க்கையில் சிந்தனை இல்லாமல் செஞ்சுருக்கிறோமா சொல்லுங்கள்? துவா செய்கிறோம், 1 நிமிஷமோ 5 நிமிஷமோ 10 நிமிஷம் ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் அல்லாட்ட பேசுகிற உணர்வு இல்லாமல் செஞ்சுருப்போமான்னு சொல்லுங்கள். 190% கவனத்தோடு தான் செஞ்சுருப்போம். 99% கவனத்தோடு செஞ்சுருப்போம். எப்பயாவது கவனம் இல்லாமல் செஞ்சுருக்கலாம். அதில் ஒரு முழு துவால கொஞ்ச நேரம் வேணால் நம்மளுடைய கவனம் மீறி இருக்கலாம். அதுக்கப்புறம் எப்போ கவனம் வருதோ, என்ன அல்லாட்ட கேட்டோம், இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம், வியாபார பற்றியில் கேட்டுட்டு இருந்தோம், இல்லை கல்யாணத்தை பற்றியில் கேட்டுட்டு இருந்தோம், நம்ம பிள்ளைக்கால செஞ்சுட்டு இருந்தோம், அந்த சிந்தனை உடனே கொண்டு வந்து செஞ்சிருவோம். ப்ராக்டிக்கலாக நல்லா உணர்ந்து இதை கேளுங்க. எந்த ஒரு இபாதத்தை, தொழுகை, திலாவத்துல் குர்ஆன், திக்ரு போன்ற விஷயத்தை சிந்தனை இல்லாமல் நம்ம செய்ய முடியும். அது சடங்காக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு இபாதத்தை மட்டும்தான் வாழ்க்கையில் கவனம் இல்லாமல் நம்ம செய்யவே மாட்டோம். அப்படின்னா துவா மட்டும்தான். ஆனால் அது அப்படி ஆயிடுச்சு. அது கவனம் இல்லாமல் செய்ய முடியாது. எந்த துவா மட்டும் கவனம் இல்லாமல் இருக்குன்னா அந்த கூட்டு துவா. அது அரபியில் செய்கிறது என்பது ஒரு சம்பிரதாயமாகி அதுக்கு ஆமீன் சொல்லக்கூடியது ஒரு பழக்கம் வந்துருச்சு. வேண்டுமானால் ஓதக்கூடிய இமாம் கவனமே இல்லாமல் என்ன ஓதுறங்கிற கவனம் இல்லாமல் அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்.
தொழுது முடிச்சேமே ஒரு 5 துவாவோ 6 துவாவோ ஆட்டோமேட்டிக்காக சொல்லுவார். மக்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆமீன் சொல்லுவாங்க. சொன்னவருக்கு சிந்தனை இல்லாமல் இருக்கலாம், கேட்டவங்களுக்கு சிந்தனை இல்லாமல் இருக்கலாம். இது கூடுமா கூடாத டாபிக்குள்ளே வரல, என் டாப்பிக்கே வேற. சிந்தனையோடு ஒரு அமலை செய்கிறோமா, சிந்தனை இல்லாமல் செய்கிறோமாங்கிறது. அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு துவால கூட கவனம் இல்லாமல் எப்போ போகும்னா அது ஒரு கூட்டு துவாவாக ஃபார்மாலிட்டியாக எப்போ ஆகுதோ செய்கிறவர்கிட்ட அது வந்து ரூஹ் இல்லாமல் இருக்கும். ஆமீன் சொல்கிறவர்கிட்டையும் துவால் இருக்கிறவங்க உணர்வு இல்லாமல் கூட சொல்லிடுவாங்க. புரியாமல் ஆமீன் சொல்கிறது வேற. அந்த நிலைமையில சில பேர் இருப்பாங்க, சிலர் அதில் கொஞ்சம் ஆர்வமாக சொல்லுவாங்க. இன்னும் 50% எப்படி இருப்பாங்கன்னா, துவா செய்கிறாரு, அல்லாட்ட ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை கேட்கிறார், அதுக்கு நம்ம குறைஞ்ச வச்சு ஆமீன் சொல்கிறங்கிற கவனம் கூட இல்லாமல் தான் சொல்லுவாங்க. ஆமீன் ஆமீன் அதில் 4 ஆமீன் சொல்லுவாங்க, 2 ஆமீன் சொல்லாமல் இருப்பாங்க. இதே எதுக்கு சொல்கிறேன்னா, அதில் கூட உங்களுக்கு கவனம் இல்லாமல் கூட போகும். ஏன்னா அது எப்போ ஃபார்மாலிட்டி ஆகுதோ, எப்போ சடங்காக ஆகிறதோ, எப்போ நம்ம அறியாமல் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் ஆகுதோ அது அப்படி ஆயிரும். ஆனால் தனிப்பட்ட முறையில் துவா செய்யக்கூடிய அதுக்கப்புறம் சில பேர் துவாவை தொடருவாங்க. அந்த துவாவோட சில பேர் துவாவை தொடருவாங்க, அல்லது அதுக்கப்புறம் சொன்ன தொழுது சில பேர் துவா செய்வாங்க. அந்த துவாவை எந்த மனுஷனும் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க வேணா சொல்லலாம், சும்மா கையை ஏந்தி நிற்கிறாங்கன்னு. எந்த மனுஷனும் கவனம் இல்லாமல் செய்ய மாட்டாங்க. அதுதான் ஒரு யதார்த்தமான உண்மை. ஏன்னா அப்போ உண்மையிலேயே நம்மளுடைய சிந்தனையை கொண்டு வந்து அல்லாட்ட வச்சுட்டோம். அல்லாட்ட இப்போ பேச ஆரம்பிக்கிறோம், அல்லாட்ட 4 செய்தியை கேட்க போகிறேன். ஒரு 20 செகண்ட் துவா செஞ்சால் கூட சில நேரத்தில் அவசரத்தில் 20 செகண்ட் துவா செஞ்சுட்டு போவோம். ஆனால் 20 செகண்டும் 19 செகண்ட் இல்லை, 20 செகண்டுமே சிந்தனையோடு தான் துவா செஞ்சுட்டு போவோம். அந்த 20 செகண்டில் 3 செய்தி 4 செய்தி கேட்போம். அது அல்லாட்ட கேட்கணுங்கிற இன்டென்ஷனோட ஒன்று முன்னாடியே நினச்சி வச்சுருப்போம். இல்லை அப்போ தோணும், அது என்ன வார்த்தையில் கேட்கணும், என்ன அளவு கேட்கணும், அது அப்படியே கேட்டுருப்போம். மகரிபில் ஒரு துவா செஞ்சுருப்போம், இஷாலையும் அதே துவாவை செய்வோம். ஆனால் இஷாலை கேட்கும் போது கொஞ்சம் கூட்டி கேட்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, அல்லது கொஞ்சம் மாற்றி கேட்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்போ என் மனசில் என்ன தோணுதோ, இப்போ எனக்கு அந்த மனநிலைக்கு ஏற்ற மாதிரி அப்படி துவா மாற்றிக்கிறோம். அடுத்த நாள் ஃபஜர்ல அதே துவாவை இன்னும் கொஞ்சம் மாற்றி கூட கேட்பேன். ஏன்னா அப்போ நம்மளுக்கு அப்படி கேட்கணும்னு தோணுது. இதுதான் துவாவுடைய யதார்த்தம். அப்போ துவாவை மட்டும் யாருமே சிந்தனை இல்லாமல் கேட்க முடியாது. ஏன்னா அதில் புரிதல் என்ன, அதில் யதார்த்தம் என்னன்னா, நான் அல்லாட்ட பேசுகிறேன், அல்லாட்ட முன் வைக்கிறேன், அல்லாட்ட கேட்குறேன், அல்லாட்ட இது எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த அறிவும் அந்த புரிதலும் அந்த பக்குவம் இருக்கிறனால மனுஷன் யாருமே துவாவை மட்டும் சிந்தனை இல்லாமல் கேட்க முடியாது. வாழ்நாள் முழுக்க 50 வருடங்கள் தொழுத தொழுகி அது சிந்தனை இல்லாத தொழுகையாக இருந்திருக்கலாம். அவர் ஓதின திலாவத்துகள், அவர் செய்த திக்கர்கள் எல்லாம் சிந்தனை இல்லாததாக இருந்திருக்கலாம். 5% 10% இருந்திருக்கலாம். ஆனால் வாழ்நாள் முழுக்க எடுத்து துவா மட்டும் நீங்க எடுத்து பாருங்க, அதுல 90-95% சிந்தனையோடு செஞ்சிருப்பார். அதனால அதனுடைய தாக்கம் என்பது மிகப்பெரியது, அதனுடைய நன்மையும் மகத்தானது. அது அல்லாஹ் தஆலா உலகத்தில் உடனே கபூல் செய்யாட்டியாலும் கூட அதை வீணாக்குறது இல்லை, அதுக்கு சமமாக நன்மை தருகிறான். அல்லது அவர்களுக்கு வரக்கூடிய பாதிப்பை விட்டு உங்களை பாதுகாக்கிறான், அல்லது அம்பூட்டு துவாவையும் சேர்த்து வச்சு அதற்கான பெரிய ஒரு சன்மானத்தை மறுமையில தருவான். என் துவாக்கள் எல்லாமே உலகத்தில் கபூலாமல் ஆகாமல் போனாலும் சரியே என்று நிலைக்கக்கூடிய நிலைமைக்கு மனிதர்கள் ஆளாகுவாங்க. அது அடுத்து துவாவுடைய பலனை பற்றி இப்போ நான் பேச வரல. துவாவுடைய ஆன்மீக விஷயம் என்ன அப்படின்னா, அது சிந்தனை நம்மளுக்கு தரும். அப்போ இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிறோம்ல, அதே நீங்கள் தொழுகைக்கு வாங்க. என் வாழ்க்கையில் எந்த துவாவையும் நான் சிந்தனை இல்லாமல் செஞ்சதில்லை, எல்லாம் ஒத்துக்கிறீங்கல்ல, அப்படிதானே? சும்மா பேசுங்க, உண்மை தானே? கண்டிப்பாக ஒத்துக்கிறோம். தொழுகையில் நம்ம துவா செய்கிறோம் தெரியும்ல, தொழுகையில் துவா செய்கிறோம். கடைசியாக அத்தையாத்துக்கு அப்புறம் செலவாத்துக்கு அப்புறம் என்ன ஓதுவோம்? என்ன தந்து ஓதுவோம்? நீங்கள் ஓதுவீங்க இன்னக்க ஹமீது மஜீதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவீங்க? அல்லாஹ் மின்னி அவுதுக்கு மின் அதாபில் கபரு சொல்லுவீங்களா? அல்லாஹ் மின்னி ஸலம்து நஃப்ஸி ஸுல்மன் கஸீரா சொல்லுவீங்களா? அல்லாஹ் மஃபிலி மா கத்தம்து வமா அഖர்து சொல்லுவீங்களா? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக யா அல்லாஹ் பி அன்னக அன்தல் வாஹித் அல்லதி அன்த ஸமத் அது சொல்லுவீங்களா? இதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக சொல்லணும். நான் சொன்ன துவாவில் ஏதாவது ஒன்று தான் நான் எல்லாருமே சொல்லுவோம், அப்படி தானே? பிரபல்யமாக 4 துவாக்கள் ஹதீஸில் இருக்குது. ஒன்று, அல்லாஹ் மின்னி அவுதுபிக மின் அதாபில் கபர், அவுதுபிக மின் ஃபித்னத்தில் மஸீஹி தஜ்ஜால், அவுதுபிக மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், அல்லாஹ் மின்னி அவுதுபிக மினல் மஅஸமி வல் மக்ரம். இதை ஓதுறவங்க சும்மா கை தூக்குங்க, ஒரு புரிதலுக்காக கேட்குறேன். ஒரு 8-9 பேர் இது ஓதுறோம். அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி ஸுல்மன் கஸீரா, இதை ஓதுறோம், கை தூக்குங்க. வெக்கப்படாதீங்க, சும்மா ஒரு இதுக்கு கல்வி விஷயம் தானே. ஒரு 4 பேர் மாஷா அல்லாஹ். அல்லாஹும்ம அல்லாஹ் மஃபிலி மா கத்தம்து வமா அഖர்து வமா அஸ்ரர்து துவா இருக்குது மாஷா அல்லாஹ். நீங்கள் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி அன்னக அன்தல்லாஹ் அல் அஹது ஸமதுல் லதி லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் அன் தக்ஃபிர் லிதுனூப் மாஷா அல்லாஹ். இதுக்கு 3 பேர். அப்போ இதெல்லாம் ஹதீஸில் வந்தது, பிரபல்யமான. இதை தாண்டி இருக்குது, இதான் ரொம்ப ரொம்ப பிரபல்யமானது. இது எல்லாமே துவா தான். இப்போ கை தூக்குன்னு எல்லாருமே சொல்லுங்கள், இந்த துவாவை என் வாழ்நாளில் 8 வருஷம் 10 வருஷம் 30 வருஷம் 20 வருஷம் சிந்தனையோட தான் சொன்னேன்னு சொல்லுங்கள். என்ன அழகான சிரிப்பு! இப்போ யதார்த்தம் புரியுதா? என் வாழ்க்கையில் தொழுகைக்கு பிறகு நான் அல்லாட்ட பேசும்போது சிந்தனை இல்லாமல் ஒரு வாட்டி கூட கேட்டதில்லை.
தொழுகையில் 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் அந்த துவா சுன்னத்தான துவாவை நான் கேட்குறேன். இது துவா, இந்த துவாவோட அஸ்ஸலாமு அலைக்கும் முடிக்கணும்னு எனக்கு தொழுகை எனக்கு ப்ரோக்ராம் பண்ணப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் வாழ்க்கையில் ஒரு தடவை கூட இதை நான் துவா செய்கிறேன்னு கூட நினைக்காம செஞ்சுருக்கேன். ஒன்று மினிமம் இது ஒரு துவாங்கிற உணர்வோடு செஞ்சால் கூட மினிமம் பாஸ். இந்த இடத்துக்கு நான் வந்ததுக்கப்புறம் இந்த துவா ஓதும்போது இது ஒரு துவா இல்லை ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது, இல்லை நான் அல்லாட்ட கேட்குறேன் இது எனக்கு தரணுமேங்கிற ஒரு மினிமம் லெவலில் கேட்டாவது மினிமம் பாஸ் 35 மார்க்கு. ஓகேங்களா? அதையும் தாண்டி இது ஒவ்வொரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம், ஏன்னா தமிழ்லையும் உருதுலையும் லாங்குவேஜில் கேட்கும்போது எப்படி புரிஞ்சு நான் வார்த்தையை பயன்படுத்த அந்த மாதிரி ரசூல்லா இந்த வார்த்தையில் இது துவா செஞ்சுருக்கிறாங்க. இதை தான் தொழுகையினுடைய ஃபினிஷிங் பாயிண்ட்டாக வச்சுருக்கிறாங்க. அதில் நான் இந்த துவா அல்லாட்ட கேட்டுட்டு நான் இப்போ தொழுகை முடிக்க போகிறேன், கவனமாக கேட்டு இதை வாங்கிட்டு தான் நான் சலாம் கொடுக்கணும், இல்லாட்டி வேஸ்ட்டாக போயிடும். ரொம்ப நேரமாக பேசி கன்வின்ஸ் பண்ணி ஃபினிஷிங்கில் தானே பிஸ்னஸை நம்ம என்ன பண்ணுவோம் முடிப்போம், கன்வின்ஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி அல்லாட்ட கடைசி அந்த துவாவோட நம்ம கபூலாக்கிட்டு தான் போகணுங்கிற உணர்வு இருந்தால் அந்த வார்த்தையை புரிஞ்சு தான் கேட்போம். அப்போ வாழ்நாள் முழுக்க தொழுகிறோம், இது துவா செய்கிறோம், ஆனால் அந்த துவா என்பது புரியாமல் தான் செஞ்சுட்டு இருக்கோம். இதனால் அந்த தொழுகை கூடாமல் போயிருமானா கூடும். ஒருவேளை கூடாமல் போகும் என்று அல்லாஹ் ரசூல் சட்டமாக்கியிருந்தால் அதன் மீது ஒரு பெரிய முயற்சிகள் நடந்திருந்து அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிருப்போம், புரிஞ்சு தொழுதிருப்போம். ஆனால் அது நிபந்தனையாக ஆக்கப்படாமல் அது ஒரு ரூஹானியாவான ஒரு மேலதிகமான சிறப்பையும் நன்மையும் மதிப்பையும் பதவியும் உயர்வையும் மட்டும்தான் அது தரக்கூடிய ஒரு நிலையில் இருக்குங்கிறனால அதை நம்ம என்ன பண்ணிட்டோம், விட்டு தள்ளிட்டோம். தொழுதா போதும். அப்போ வெறும் கூடுகளாக மட்டும் என்னோட தொழுகை இருக்கிறது. கூடுகளாக கூட்டுக்குள் அந்த கூடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சாராம்சம், அதில் இருக்கக்கூடிய உண்மையான மேட்டர் எசன்ஸ் இருக்கா அப்படின்னு சொன்னால் அது இல்லை. அதுதான் அந்த புரிதல், அந்த உணர்தல். அது உண்மையிலேயே சஹாபாக்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்விடத்தில் இருந்ததுனால தான் அந்த தொழுகையினுடைய தாக்கம் அதிகமாக இருந்துச்சு. ஒரு வரியில் பதில் சொல்லிட்டு போயிடக்கூடாது, அவங்களாம் அரபியர்கள், அவங்களுக்கு அரபி தெரியும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய பெரும் பெரும் மார்க் அறிஞர்கள் ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பின்னாடி எடுத்துக்கிறங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவங்களாம் அரபியர்கள் கிடையாது, இவங்களாம் சவுதி அரேபியர்கள் கிடையாது. சின்ன வயசுலேருந்து அரபியை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அரபி மொழியில் குர்ஆனை ஹிஃப்ஸ் பண்ணி ஆலி மோதி அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி பல லட்சம் கோடிக்கணக்கான மக்களால் அவர்கள் எல்லாம் பின்பற்றப்படக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. அதனால் அதெல்லாம் ஒரு பதில் ஆயிராது. நான் அரபி கிடையாது, நான் சவுதி கிடையாது, நான் ஐசோஸில் பிறந்த ஆள், நான் ராயப்பேட்டில் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுலாம் இன்றைக்கி தான் ஆயிராது, பதில் ஆயிராது. அந்த கட்டத்துக்கு வரணும், வந்தால் தான் அந்த முஸ்லீமால் நம்ம ஆக முடியும். உன்னதமான நிலை, அந்த நிலை தொழுகை என்பது அப்படிப்பட்ட ஒரு முனாஜாத்துல் மூமினா, இறைவனோடு உரையாடல் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. என்னைக்கு உரையாடலாக இருந்துச்சு? 80 வயசு நம்ம வாழ்ந்ததுக்கப்புறம் உரையாடலாக ஃபீல் பண்ணாமல் நம்ம மௌத்தா போயிட்டோம்னா ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு கொடுத்த டெஃபினேஷன் என் லைஃப்பில் வரலையே. முனாஜாத்துல் மூமின், உரையாடல். அந்த உரையாடல் சிந்தனை வரைக்கும் எனக்கு கிடைச்சது இல்லை. எப்போ கிடைக்கும்? நான் என்ன சொல்கிறேன், அல்லாஹ் என்ன என்கிட்ட சொல்கிறான், நான் என்ன சொல்கிறேங்கிறது புரிஞ்சாதான் அதுக்கு பேர் உரையாடல். சேட் பண்ணுறோம், நான் என்ன சேட் பண்ணுறேன், அதுக்கு என்ன ரிப்ளை வருது, அதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறேன், அதுக்கு என்ன ரிப்ளை வருது. திடீர்னு ஒரு வார்த்தை நம்மளுக்கு புரியாது, உடனே கூகுள் டிரான்ஸ்லேட்டுக்கு போய் அதுக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு ரிப்ளை பண்ணுவோம். அதுலேயும் கிடைக்கலன்னா நீனே சொல்லிடுது எனக்கு புரியலன்னு கேட்டுக்கிறோம். அப்போ தான் கான்வர்சேஷன் மீனிங்ஃபுல் கான்வர்சேஷன். அப்போ தான் நான் பேசுகிறது அர்த்தமுள்ள உரையாடல். அதை விட்டுட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போனால் அடுத்து 4 செய்தி கேட்டாலும் நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆகாது. 4 மெசேஜுக்கு முன்னாடி ஒன்று இது கேட்டாங்களோ அது நம்மளுக்கு புரியலையே, தன்மானத்தை விட்டு கொடுக்காததுக்காக வேண்டியமானால் நம்ம அதை கேட்காம இருக்கலாம், அடுத்தடுத்த கேள்வி பதில் சொல்லுவோம், ஆனால் அது குறையாகவே இருக்கும். 4 மெசேஜுக்கு முன்னாடி கேட்ட அந்த செய்தி எனக்கு புரியலை, மனுஷனுக்கு அந்த குறை தெரியுது. கான்வர்சேஷனில் ஒரு வார்த்தை புரியாட்டா அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கான அந்த குறைபடுதல் தெரியுது. அல்லாட்ட நான் தக்பீர் டு சலாம் வரைக்கும் நீ 100 பேசுகிறேனே, அல்லாட்ட 100 செய்தி சொல்கிறேன்னு ஒவ்வொரு நாள் ஃபஜர்லையும் மகரிப்லையும் இஷாலையும் காரிகள் மூலமாக இமாம்கள் மூலமாக எவ்வளோ அற்புதமான செய்திகள் கிடைக்கிறது. அதை நான் என்னைக்கு கேட்டு புரிஞ்சு அதன் மூலமாக ஒரு அறிவுரையாக எடுத்துக்கொண்டேன் என்பதை ஒரு குறையாக நம்ம வாழ்க்கையில் நினச்சிருக்கோமானா இல்லவே இல்லை. அதுதான் மிகப்பெரிய ஒரு பின்தங்குதல். நம்ம ஒரு பின்னடைவில் இருக்கிறோம். ஓகேங்களா? ஒரு பயானுக்கு போய் பயானு புரியாமல் வந்துட மாட்டோம். ஒருவேளை நம்மளுக்கு புரியாத மொழியாக இருந்தால் அங்கே உட்கார மாட்டோம். ஏன் என்னோட அரை மணி நேரத்தை 1 மணி நேரத்தை நான் வீணடிக்க, அதுக்கு நான் வேறு ஏதாவது செஞ்சுட்டு போகிறேன். இல்லை அந்த பள்ளியிலே ஓரமாக டிஸ்டர்ப் பண்ணாமல் குர்ஆனை திறந்து நம்ம மோதிட்டு இருப்போம், இல்லை திக்ர் செஞ்சுட்டு இருப்போம். ஏன்னா அந்த பயான் நம்மளுக்கு புரியலை. அப்போது அந்த இடத்துல ஒரு புரிதலை நம்மளுக்கு தரவில்லை என்றால் அதில் எந்த விதமான பலனும் இல்லை. ஆனால் தொழுகை என்பது நம்மளுக்கு பயான் தான், அந்த ரீதியில் தான் அது அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அது நம்மளுக்கு வாழ்க்கையில் பயானாகவே அது நம்மளுக்கு அமையலை. எப்படி நம்ம உருது மட்டும் தெரிஞ்ச தமிழ் தெரியாதவங்க தமிழ் பயான் நம்மளுக்கான பயான் இல்லைன்னு ஒதுக்கிட்டாங்களோ,
தமிழ் மட்டும் தெரிஞ்சவங்க உருது பள்ளிக்கு போயிட்டானா இன்னைக்கு ஜும்மா நம்மளுக்கு செய்தியே இல்லைன்னு சொல்லி தன்னுடைய மனசை அவங்க ஆக்கிக்கிட்டாங்களோ, அந்த மாதிரி 50-60 வருடங்களாக தொழக்கூடிய நம்ம தொழுகை என்பது எனக்கான பயான் இல்லைங்கிற மனநிலைக்கு வந்துட்டோம். அதனால என்றைக்குமே அதை நம்ம பயானம் ஆக்கலை. ஒரு மனிதருடைய பேச்சு, அவர் நாவன்மையாக இருக்கிறனாலையும் அப்படியே நல்லா சத்தம் போட்டு பேசுறனாலையும் அவருடைய பாடி லாங்குவேஜை வச்சு பேசுறனாலே அவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். அப்பா அவர் ஸ்பீச் வேற லெவலாக இருக்கும், சும்மா அப்படி தான் அப்படி இறக்கிடுவார் அப்படின்னு நம்ம சில ஃபேன்ஸாக இருப்போம். அவருடைய நாவின் மூலமாக, அவருடைய ஆற்றல் மூலமாக, அவருடைய திறமையின் மூலமாக சொல்லக்கூடிய நம்மளோட உள்ளத்தை அந்த அளவுக்கு அது தாக்குதுன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய நேரடியான வார்த்தை ஒரு இமாம் சரியான தஜ்வீத் முறைப்படி சரியான முறையில் ஓதி அதை தொலை வைத்து அதை கேட்டோன்னு சொன்னா இதயத்தை தொலைச்சிட்டு போகும். அதனுடைய தாக்கம் தான் பெரிய தாக்கம். பயானில் அழாதவர்கள் எல்லாம் தொழுகையிலேயே அழுதாங்க. புரிந்தவர்கள் ஏன் நடுங்கினாங்க, ஏன் மயக்கம் போட்டு உளுந்தாங்க. இன்னைக்கு சிலரை பார்க்கலாம். இன்னைக்குமே ரியாதில் ஒரு பள்ளியில் ஒரு காரி ரொம்ப அழகாக ஓதுவார். ரியாதில் அந்த காரி அந்த கிராத்தை கேட்கணுங்கிறதுக்கு தேடி போயெல்லாம் நான் தொழுதுண்டு 2016 இருக்கும்போது. அப்போது ஒரு கமெண்ட்ஸில் போட்டிருப்பாங்க, சில நேரங்கள் என்னென்னா அவங்க ஓதக்கூடிய அந்த தோரணை, அந்த மறுமையினுடைய வசனங்கள் வரும்போது அவங்கள அறியாமல் அவங்க கொண்டு போகக்கூடிய அந்த ஹை பிச் அப்படியே கேராகி மயக்கம் போட்டு விழக்கூடிய நிலைமை கூட ஏற்பட்டிருக்கும். தொழக்கூடிய தொழுகையாளி மயக்கம் போட்டு விழுந்து ஆம்புலன்ஸ் கால் பண்ணி ஆம்புலன்ஸ் பிக்கப் பண்ணிட்டு போன சம்பவம் ரியாதில் நடந்திருக்கு. சும்மா யதார்த்தத்தை கொண்டு சொல்கிறேன். இவ்வளோ பவர் இருக்குது குரானுக்கு. இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம், நல்லா பேசிகிட்டு இருக்கிறேன், திடீர்னு பயங்கரமாக நான் திட்ட ஆரம்பிச்சு என்ன ஆகும், கண்ணா பொண்ணாண்டு இந்த ஏசி நேரத்திலே முகம் வேத்துரும். ஒரு மனுஷனுடைய வார்த்தைக்கு அந்த தாக்கம் இருக்குது. ஏசியில் உட்காந்துட்டு இருக்கோம், 4 பேர் முன்னாடி காரம் பயங்கரமாக நம்ம திட்டினோன்னு என்ன ஆகும், அப்படியே முகம் என்ன ஆயிடுது, வேத்துருது. அந்த தாக்கம் என்பது கலாமுக்கு இருக்குது, மனிதனுடைய வார்த்தைக்கு இருக்குது. அப்போ அல்லாஹ்வுடைய வார்த்தை அதுதான் துளைத்தெடுத்தது. அப்படி தொழுவைக்கும் போது உமரெல்லாம் தொழுதாங்க, அப்படி எழுதாங்க, பின்னாடி வந்தவங்க அப்படி எழுதாங்க, மயக்கம் போட்டு விழக்கூடிய நிலைமையெல்லாம் ஏற்பட்டது. இதெல்லாம் நம்ம எப்போ உணர்வோம்னு சொன்னால், அந்த வாசனத்துக்கு அந்த வார்த்தைகளுக்கு என்ன பொருள், எப்படிலாம் அந்த வார்த்தையில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், தர்ஜுமா படித்தே நம்மளுக்கு அது மாற்றத்தை ஏற்படுது. நேரடியாக அரபி மொழி என்ன சொல்கிறது என்பதை நான் புரியும் பொழுது அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்பது பெரிய தாக்கமாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சிந்தனையே அல்லாஹ்வோட மாஷா அல்லாஹ் எப்படி பேசிகிட்டு இருக்கோம், அல்லாஹ் நம்மள்ட்ட எப்படி பேசுகிறான் அப்படிங்கிற அந்த இது இருக்கும். அதுக்கப்புறம் அல்லாஹ் அக்பர் ருக்குக்கு போகும்போது அந்த ருக்குடைய நிலைமையே வேறு. அதனால தான் ருக்குல ரொம்ப நேரம் அல்லாஹ் என்ன செய்கிறோம், நம்ம புகழ்கிறோம். ஏன்னா அவ்வளோ நேரம் சார்ஜ் பயானை கேட்டுட்டு அதனுடைய விஷயமே என்னங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறது தானே பயானுடைய நோக்கம் என்ன, அதுக்கப்புறம் செயல்படணும். நீண்ட நேரம் தொழுகையில் நிற்க வைக்கப்பட்டு கிராத் ஓதி 4 செய்தி சொன்னதனுடைய உடனடியான இம்ப்ளிமெண்டேஷன் தான் ருக்கு சஜ்தா. அந்த ஈமான், அந்த சார்ஜ், அந்த உபதேசத்தை உடனே குர்ஆன் நம்மளுக்கு என்ன சொல்லும், அல்லாஹ்வை போற்றி புகழுங்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள், அல்லாஹ்வை புகழுங்கள், அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துங்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், இப்படி நிறைய இருக்கும். இதை ருக்குல உடனே செய்யறதுக்காக தான் நீண்ட நேரத்து ருக்குல நம்ம தஸ்பீஹ் செய்கிறோம். அதனால தான் நான் சொன்னேன் சமீஅல்லாஹு லிமன் ஹமீதா என்பது என்ன பொருளை தருகிறது, நீண்ட நேரம் அல்லாஹ்வை பல வார்த்தைகளில் புகழ்ந்ததுக்கு அப்புறம் சமீஅல்லாஹு லிமன் ஹமீதா சொல்வது அர்த்தமானது. அல்லாஹ் தன்னை புகழ்ந்தவனை கேட்டுவிட்டான், அல்லாஹ் தன்னை புகழ்ந்த புகழ்ச்சியை செவியுற்று விட்டான் அப்படிங்கிறது. அதுக்காக தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஈமானோடு சொல்லிட்டு எந்திரிப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம சுப்ஹான ரப்பில் அதீம் என்பதை மட்டுமே அதை ஒரு நடைமுறையாக ஆட்டோமேட்டிக்காக சொல்ல 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 பழகி சொல்லிட்டு நம்ம அதை சொல்லிட்டு இருக்கிறோம். ஆக அந்த நிலையை விட்டு நம்மளோட தொழுகை மாற வேண்டும். ஆக தொழுகையினுடைய இறுதிக்கு நாம் வரும் பொழுது, நம்மளுடைய சிந்தனை முழுக்க நம்ம துவாவுடைய இடத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வரணும். உதாரணத்துக்கு கூட சொல்ல, சில மஜ்லிஸ்கள் இருக்கும் பொழுது பயான்லாம் பேசிட்டு துவா அப்படின்றதுக்கப்புறம் எல்லாருமே அப்படியே ஒரு இதாகிடுவாங்க. அவங்க மைண்ட் செட்டு துவா செய்ய போகிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய ஆலிமே, ஒரு பெரிய மௌலானாவை கடைசி நேரத்தில் வாங்க மௌலானா துவா செய்யுங்க அப்படிம்பாங்க. அப்போ துவா அப்படிங்கும் போது எல்லாருமே ஒரு பங்க்சுவலுக்கு வந்துடுவாங்க. அது வரைக்கும் கால் நீட்டிட்டு உட்காந்துருப்பாங்க, ஒரு மாதிரி இருந்து துவாங்கும் போது அப்படியே ஒரு பக்குவமாக வந்துடுவாங்க. அது ஒரு மஜ்லிஸில் அந்த உணர்வு இருக்குது. அதெல்லாம் தேவையா தேவையில்லைன்னா இப்போ பேசலை, நான் பேசுறதெல்லாம் உள்ளங்களை பற்றி மட்டும்தான். எதுக்கு மனசு எப்படி இடம் கொடுக்குது, எப்படி அதை நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோங்கிறதுக்காக தான் பேசுகிறேன். அப்போ அப்படிங்கிற போது தொழுகையுடைய ஃபினிஷிங் ரொம்ப நம்மளுடைய சின்ன துவா பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல ஒரு துவா செய்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த துவா. இது எல்லாத்தையுமே செய்கிறது சிறந்தது. அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி ஸுல்மன் கஸீரா. அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்டதுக்கு ரசூலுல்லாஹ் அதை கற்றுக் கொடுத்தாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊதுக மின் அஸாபில் கப்ர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக தொழுகையினுடைய இறுதி துவாவை அமைத்துக் கொள்வார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க. அதே போன்று அல்லாஹும்ம அக்ஃபிர் லி மா கத்தம்து வ மா அഖர்து வ மா அஸ்ரர்து வ மா அலன்து வ மா அஸ்ரஃப்து வ மா அன்த அஅலமு மின்னி அன்தல் முகத்திம் வ அன்தல் முஅখির லா இலாஹ இல்லா அன்த. எல்லா பாவத்தையும் அப்படியே முன் வச்சு அல்லாஹ்ட்ட பாவம் பண்ணி கேட்குறேன். யால நான் முன் செய்த பாவம், பின் செய்த பாவம், மறைத்து செய்த பாவம், வெளிரங்கமாக செய்த பாவம், நான் சிறியதாக செய்த பாவம், பெரிய
பெரியதாக செய்த பாவம் எல்லா பாவத்தையும் மன்னிப்பாயாக நம்மளுக்கு கேட்டு கற்றுத்தந்தது யாரு? அந்த எந்த கேட்டகரியிலையுமே அந்த பாவத்தை செய்யாதவங்க. ரசூலுல்லாவுக்கு முன் பாவமும் இல்லை, பின் பாவம் இல்லை, சிறிய பாவம் இல்லை, பெரிய பாவம் இல்லை, மறைச்சி செஞ்ச பாவம் இல்லை, பகிரங்கமாக செஞ்ச பாவம் இல்லை. இந்த சமுதாயத்தில் இந்த பாவங்கள் எல்லாம் செய்பவர்களாக இருக்கவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்தாங்க. அவங்க உணர்வுபூர்வமாக அந்த துவாவை செஞ்சுட்டு போயிட்டாங்க. நமக்கு தான் அந்த துவா தேவை. இந்த எல்லா மாதிரியான செட்டப்லையுமே எல்லா மாதிரியான ஸ்ட்ரக்சர்லையுமே அந்த பாவங்களை பல மாதிரி தெரிஞ்சும் தெரியாமல் செஞ்சுட்டு இருக்கோங்க நம்ம தான். ஆனால் அந்த துவாவை நம்ம அந்த உணர்வோடு செய்கிறோமா? இப்படி ஒரு துவாவை முதல்ல கேள்விப்பட்டோமா? அப்படி ஒரு கேள்வி. கேள்விப்பட்டிருக்கோம், மனப்பாடம் செஞ்ச மாதிரி 2வது கேள்வி. மனப்பாடம் செஞ்ச ஓதுறமா 3வது கேள்வி. ஓதுறோம் புரிஞ்சு ஓதுறோமா 4வது கேள்வி. உணர்வோடு ஓதுறோமா 5வது கேள்வி. இந்த 5 கேள்விக்கு நமக்கு நாமளே பதில் சொல்லிக்கணும். செய்கிறோம் அப்படின்னாலும் எந்த அளவுக்கு இதை செய்கிறோம், எந்த அளவுக்கு இதை நம்ம செய்ய கடமைப்பட்டிருக்கோங்கிறத உணர்ந்துட்டோம்னா அப்போ அந்த கடைசி நேரத்துலையும் அல்லாட்ட முன் வைக்கிறோம். அப்போ பேசிட்டு தான் போகிறோம் அல்லாட்ட கடைசியாக. அல்லாட்ட பாவ மன்னிப்பு. அப்போ ஒரு மனிதர்கிட்ட நிறைய தப்பு செஞ்ச ஒரு மனிதர்கிட்ட அவர்கிட்ட நின்று கொஞ்ச நேரம் பேசிட்டு அவர்கிட்ட கடைசியாக மன்னிப்பு கேட்டுட்டு அவர்கிட்டேருந்து நம்ம நகர்ந்து போகிறோன்னா என்ன ஒரு மைண்ட் செட்டில் கேட்போம்? எப்படி ஒரு மனநிலையில் அவரை கன்வின்ஸ் பண்ணி அவருக்கு சொல்லக்கூடியதை சொல்லி இந்த மாதிரி அப்படி ஆயிடுச்சுங்க, இந்த மன செய்கிறவில்லை தான் என்னென்ன தெரில, அப்படி ஒரு கோபம் ஆகிட்டேன், அதனால் நீங்கள் சொன்னதுக்கு பண்ணிட்டு மனசில் வச்சுக்காதீங்க, மன்னிச்சிருங்க, போயிட்டு வரேன், அஸ்ஸலாமு அலைக்கும். அதுதாங்க தொழுகை. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்கிற ஒரு மனுஷன்ட்ட கடைசியாக மன்னிப்பு கேட்டு போகிறோமே, அந்த ரப்பிடத்தில் நாம் அனுதினமும் பாவம் செய்யக்கூடியவங்களாக இருக்கிறோங்கிறதுக்காக நின்று தொழுது, ருக்கு செஞ்சு தொழுது, சஜ்தா செஞ்சு தொழுது, மண்டிட்டு உட்காந்துட்டோம். மண்டிட்டு அல்லாட்ட அத்தியாயத்தை ஓதி சலவாத்து ஓதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கக்கூடிய அந்த கண்ணியத்தை சலவாத்தை எல்லாம் சொல்லிட்டு துவா செஞ்சுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு அழகான விடை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியான ஒரு இபாதத்து தான் தொழுகை. ஆனால் அது முழுக்க என்ன ஸ்ட்ரக்சரில் எப்படிப்பட்ட ஒரு சடங்காக ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸாக இன்னைக்கு ஆகிவிட்டதின் காரணத்தினால அந்த தொழுகை மூலமாக எந்த உணர்வையுமே நாம் அடையாமல், எந்த ஒரு ருசியையுமே நாம் அடையாமல் இருக்கோம். அது நம்மளுக்கு வெறுப்பாக இருக்குது, பாரமாக இருக்குது, தொழுகிறதன் மீது ஒரு ஈர்ப்பு இல்லாமல் இருக்குது. ஒரு சின்ன வேலைனாலும் விட்டுடுறோம். தொழிலாளியாக இருக்கக்கூடிய நமக்கு சொல்கிறேன், ஒரு சின்ன தூக்கனாலும் விட்டுடுறோம், ஒரு கமிட்மெண்ட்னா விட்டுடுறோம், ஒரு வியாபாரத்தில் இருக்கிறோம்னா விட்டுடுறோம், ஒரு ஃபோன் காலில் இருக்கிறோம்னா விட்டுடுறோம், ஒரு முக்கியமான வேலை இருக்கிறனா விட்டுறோம். ஏன்னா தொழுகை எப்படியாப்பட்டது அப்படிங்கிற அந்த இடத்துக்கு நம்ம இன்னும் வரல. இதெல்லாம் உணர்ந்து நம்ம செஞ்சுருந்தோன்னா அந்த தொழுகையினுடைய நேரத்தை காத்துக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி எல்லாட்ட திரும்ப பேசணும், அதே மாதிரி. ஏன்னா கொடுக்கப்பட்ட வாழ்க்கை அவ்வளோதான், 50 வருஷம் 60 வருஷம், அதுக்கப்புறம் கோடானு கோடி வருடங்கள் நம்ம சொர்க்கத்தில் இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கு தந்து நம்ம வாழ மட்டும்தான் போகிறோம். அதுக்காக அல்லாஹ்வை எவ்வளோ திருப்திப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கிடைச்ச வாழ்க்கையில் இறைவனோடு அந்த சிந்தனையோடு அந்த உணர்வோடு தொழ வேண்டும் என்ற அந்த ஒரு கருத்தை தான் நம்மளுக்கு தொழுகை என்பது ஒவ்வொரு நாளும் தந்து கொண்டிருக்கிறது. இப்படி உணர்ந்து ரசித்து தான் மாஷா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள், சஹாபா பெருமக்கள் தொழுதார்கள். ஆக இந்த ரீதியில் கடைசியாக ஒரு துவாவை சொல்லிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று அந்த மாணவர்களையும் முன்வைத்து நாம் என்ன செய்கிறோம், 2 பக்கமும் நம்ம சலாம் சொல்கிறோம். இந்த சலாம் சொல்லி முடித்ததற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க அப்படிங்கிறதையும் நம்ம மாஷா அல்லாஹ் ஹதீஸ்களில் பார்க்குறோம். அதில் பிரத்யேகமானது தெரிஞ்ச விஷயம் என்ன சொல்லுங்கள்? முதல்ல நம்ம சொல்ல வேண்டியது என்ன? அஸ்தக்ஃபிருல்லாஹ் 3 தடவைகள் இஸ்திக்ஃபார் என்பது நாம் செய்ய வேண்டும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்பது பாவம் செய்ததற்காக சொல்ல வேண்டிய ஒன்று. தொழுகைக்கு அப்புறம் ஏன் சொல்கிறோம்? நன்மை தானே செஞ்சோம். இதற்கு 2 கருத்து. ஒன்று, ஒரு நல்ல அமலை செய்துவிட்டு அதன் மூலமாக இறைவனை திருப்திப்படுத்தி அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்டுக்கணும். புத்திசாலித்தனம். நல்ல அமலை செஞ்சுட்டு அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும். 1. 2வது, இந்த தொழுகையை நல்ல முறையில் நாம் நிறைவேற்றினோமா, எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த உணர்வோடு நிறைவேற்றினோமா, அதில் குறை வைத்திருப்போம், அந்த குறையை அல்லாஹ் தஆலா மன்னிக்க வேண்டும் என்ற ரீதியிலே நாம் தொழுது முடித்த உடனே இஸ்திக்ஃபார் செய்கிறோம் என்பதையும் அறிவுரை பெருமக்கள் அதனுடைய ஹிக்மத்தாக குறிப்பிடுகிறார்கள். இந்த இஸ்திக்ஃபார்னு சொல்லும்போது இன்னும் ஞாபகத்துக்கு வருது. நம்ம கழிவறையிலேருந்து வரும்போது என்ன சொல்கிறோம்? ஓ ஃபுரானக்க என்று சொல்லிக்கிறோம். அதனுடைய பொருள் என்ன? யா அல்லை மன்னிப்பாயா, உன்னிடத்தில் பிழை பொறுக்க தெரிகிறேன். இதற்கான கருத்து என்ன? இதே விரிவுரையாளர்கள் முஹாதிஸீன்கள் எழுதியிருக்கிறாங்க. அதாவது கழிவறைக்கு செல்லும் பொழுது அல்லாஹும்ம அஊது பிக மினல் ஹுபஸி வல் ஹபாயிஸ், ஷைத்தான், ஆண் பெண் ஷைத்தான்கள், கொடிய ஷைத்தான்கள் தீங்கை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன்னு சொல்லிட்டு பாதுகாப்போடு ரெஸ்ட் ரூம் போகிறோம். அங்கே போய் நம்மளோட தேவையை முடிச்சுட்டு வர்றோம். ஆனால் பாவ மன்னிப்பு கேட்குறோம். அங்கே போய் எந்த பாவமும் செய்யக்கூடாது, அது நம்மளுக்கு தெரியும். ஒரு மூமின் எங்கும் பாவம் செய்ய மாட்டோம், அங்கேயும் செய்யக்கூடாது. அதனால் அது நம்மளுக்கு தெரியும். அப்போது ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு சுய தேவையை முடிச்சுட்டு வர்றவங்க ஏன் பாவ மன்னிப்பு கேட்குறோம் என்பதற்கான ஒரு விரிவுரையை சில முஹாதிஸீன்கள், ஷாரிஹீன்கள், விரிவுரையாளர்கள் சொல்லும் பொழுது, கழிவறையில் ஒன்று செய்வதை விட்டும் நாம் தடுக்கப்பட்டிருக்கிறோம். என்னவென்று சொன்னால், வாழ்நாள் முழுக்க செய்யக்கூடிய ஒன்றை கழிவறையிலே நம்ம செய்யக்கூடாது. என்ன?
திக்ர் என்பது வேர்பலி மட்டும் கிடையாது, நாவின் மூலமாக சொல்வது மட்டும் இல்லை, சிந்தனையால் கூட செய்யக்கூடாது. ஒரு மூமின் மௌத்தாறு வரைக்கும் அல்லாஹ் சிந்தனை இல்லாமல் இருக்கக்கூடாது. எப்படி? நாவாலும் அல்லாவை சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். எந்த நேரத்தில் சந்தர்ப்ப துவாக்கள் மூலமாக நம்ம அல்லாவை புகழ்ந்து கொண்டு தக்பீர் கொண்டு துவாக்கள் ஓதி கொண்டு தொழுகை மூலமாக திலாவத்து மூலமாக திக்ர் மூலமாக அல்லாஹ் எல்லா சந்தர்ப்பத்தையும் சொல்லிகிட்டு இருக்கோம். இன்னொன்று வாயால் சொல்லாட்டிலும் சிந்தனையில் அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கான், அல்லாஹ் நம்மளுடைய இறைவன் மகத்துவமானவன் பரிசுத்தமானவன் அப்படின்னு அல்லாஹ் நினச்சிக்கிட்டே இருக்கணும். அதான் முஸ்லீம். மசலுள்ளது எதுக்குற ரப்பஹு உள்ளது இல்லை எதுக்குற ரப்பஹு கமசலில் ஹய்ய மையத். அல்லாவை நினைக்கக்கூடிய முஸ்லீம், அல்லாவை நினைக்காத முஸ்லீம் எது மாதிரி? உயிரோடு இருக்கிறவங்களுக்கும் ஜனாசா மாதிரி. அப்போ நினைக்கிறதுங்கிறது வாயால் சொல்லி நினைக்கிறதுங்கிறது இல்லை, சிந்தனையில் அல்லாவோட சிந்தனை இருக்கணும். அந்த அல்லாவோட சிந்தனை இல்லாமல் நம்ம இருக்கிறோம்னா மௌத்தா போயிட்டோம்னா அர்த்தம். அப்படின்னா இன்னொரு கருத்து என்ன? மௌத்தா போனதுக்கப்புறம் தான் நம்ம அல்லாவை நினைக்காமல் இருக்கணும், மௌத்தா போகிற வரைக்கும் எல்லாம் நினச்சிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிற கருத்து அந்த ஹதீஸில் இருக்குது. இப்போ எதுக்கு நம்ம கழிவறையிலேருந்து வெளியேறும் போது ஒஃபரானக்க சொல்கிறோம் என்றால், அந்த கழிவறையில் இறைவனை நினைவு கூறுவது தடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாவுடைய சிந்தனை இல்லாமல் அல்லாஹ் ஒன்று நினைக்காம கொஞ்ச நேரம் நான் இருந்துட்டு வந்தேன், நான் மனுஷனாக பிறந்தனால நான் அது இங்கே போக வேண்டிய நிலைமைக்கு ஆளாகிட்டேன். அதனால் சிறிது நேரம் உன்னை நினைவு கூறுவதை விட்டும் நீங்கியிருந்த நான் அதற்காக பாவ மன்னிப்பு கேட்கிறேன் என்ற ரீதியில் தான் ஒஃபரானக் என்பது சொல்லப்படுகிறது என்பது விரிவுரையாளர்கள் ஷாரிஹீன்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. அங்கே போய் நம்ம வாயாலும் சொல்லக்கூடாது. உதாரணத்துக்கு நம்ம இப்போ உள்ளே இருக்கிறோம், இந்த மாதிரியான பள்ளிக்கு இன்னும் பொருந்தும். நல்லா சவுண்டாக தொழு வைக்கிறாங்க, உள்ளே இருக்கிறோம், ரெஸ்ட் ரூமில் நம்ம ரெஸ்ட் ரூம் போயிட்டுருக்கோம். இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்கா? வாஷ்ரூம் இருக்குது, போயிட்டுருக்கோம். ஒருவேளை அந்த குர்ஆன் வசனம் நம்மளுக்கு கேட்குது, அதை கவனம் கொடுத்து கேட்கலாமா? கேட்கக்கூடாது. அதுதான் உண்மை. குர்ஆன் ஓதி காண்பிக்கப்பட்டால் கவனமாக கேளுங்கள், மௌனமாக இருங்கள் நல்லா சொல்கிறானே. ஆனால் சிறுநீர் கழித்து கொண்டு இருக்கும் பொழுது, ரெஸ்ட் ரூமில் இருக்கும் பொழுது குர்ஆன் சத்தம், பாங்கு சத்தம் கேட்குது, அதை கவனத்தோடு ஈர்ப்போடு கேட்கலாமான்னா கேட்கக்கூடாது. ஏன்னா கேட்டாலே அது நம்மளுக்கு சிந்தனைக்குள்ளே வரும், அதனுடைய அர்த்தங்கள் நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும்போது அதனுடைய சிந்தனை எல்லாமே நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். பாங்குக்கு பதில் சொல்லக்கூடாது, சலாம் சொன்னால் சலாம் பதில் சொல்லக்கூடாது, தொழுகை நடந்தால் அந்த தொழுகையை கூட நம்ம காது கொடுத்து கவனமாக கேட்கக்கூடாது. ஏன்னா அங்கே அசுத்தமான ஒரு இடத்தில் நம்மளுடைய மர்ம உறுப்புகள் வெளிப்படுத்தப்படக்கூடிய ஒரு இடத்தில் இறைவனை நினைவு கூறுவது என்பது அது இறைவனுக்கான அவமரியாதை, குர்ஆனுக்கான அவமரியாதை, தொழுகைக்கான அவமரியாதை, பாங்குக்கான அவமரியாதை. அதனால தான் கேட்குற மாதிரி வைக்கக்கூடாது. இன்னைக்கு நீங்கள் ஹரம் ஷரீஃபில் பாருங்கள், தொலை வைக்கக்கூடிய சத்தம், பாங்கு சத்தம் காதை கிளியும். ஆனால் பாத்ரூம்குள்ளே போயிருங்க, நீங்கள் கீழே அண்டர் கிரவுண்டு போங்க, ஒரு சத்தம் கேட்காது. அந்த மாதிரி அவங்க ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க, சத்தம் வராத மாதிரி. அவங்க தான் முன்னுதாரணம், நான் சொல்ல வரல, ப்ராக்டிக்கலாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். அப்போ ஏன்னா அந்த சத்தத்தை நம்ம கேட்டு அப்படியே நம்மளை அறியாமல் என்ன பண்ணிடுவோம், அதை நம்ம ரசிக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த வார்த்தை நம்மளுக்கு ஒரு சிந்தனையை தர ஆரம்பிச்சிடும், ஒரு துவா மாதிரி ஒன்று வரும். அப்போ அந்த சிந்தனை வர ஆரம்பிச்சிடும். இறை தியானம் என்பது கூடவே கூடாது கழிவறையில். ஏன்னா அது அசுத்தமானது, ஷைத்தான்கள் இருக்கக்கூடிய ஷைத்தான்களுடைய கிடம் அது. அப்போ அங்கே அல்லாஹ்வை நினைப்பது என்பது சிறந்ததல்ல. அதனால தான் அங்கே அல்லாஹ்வோட சிந்தனை விட்டு நம்ம தடுக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு மூமினால இருக்க முடியாது. அப்படி தண்ணியிலேருந்து மீன் எடுத்து வெளியே போட்ட மாதிரி நம்ம கழிவறைக்குள்ளே போனது, அல்லாஹ்வை நினைக்காம இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் இருக்கிறோம். உடனே முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்கு பார்க்கணும், வர்றதோட எல்லாம் நம்ம மன்னிச்சிருன்னு வரணும். நம்ம வெளியே வரும்போது எப்படிப்பட்ட உணர்வு பாருங்க. எல்லாம் உன் சிந்தனை எல்லாம் உள்ளே போய் கடந்தேன், என்னை மன்னிச்சிருன்னு நம்ம வெளியே வந்து அதோட இறை சிந்தனையோடு நம்ம மற்ற இபாதத்துகளை, இறை தியானங்களை நாம் நினைக்க ஆரம்பிக்க வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான ஒன்று. இந்த நிலைக்கு நம்ம எந்த அளவுக்கு வந்திருக்கிறோம், இதெல்லாம் எந்த அளவுக்கு புரிதலோடு செய்யுங்கிறத நம்ம கேள்வி கேட்டுக்கணும். ஆக இறை சிந்தனை, இறை அல்லாஹ்வை நினைவு கூறுதல் என்பது சாதாரண ஒன்றல்ல. இது இப்படி புரிஞ்சு செஞ்சோம்னா தான் நம்ம அல்லாஹ்வோட சிந்தனை இருக்குன்னு அர்த்தம். இப்படி புரிதலோடு நம்ம வாழ்க்கை இருந்துச்சுன்னா அது நிம்மதியான வாழ்க்கை. தலைப்பே அதுதான். இறை தியானத்தின் மூலமாக நிம்மதி கிடைக்குதுன்னா இந்த இறை தியானமாக நம்மளுடைய இறை தியானம் என்பது இருக்க வேண்டும், நமது தொழுகை என்பது இருக்க வேண்டும். ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும்போது சொல்லக்கூடிய குஃப்ரானக்க கூட இந்த கருத்தை நம்மளுக்கு தரணும். உள்ளே இருக்கும் போது இறைவனை நினைக்காத ஒரு இடத்துல இருக்கிறமேங்கிற சிந்தனை இருக்கணும். அப்படிலாம் இருக்கும்போது தான் அது நம்மளுடைய மனதை பண்படுத்தும், அது நம்ம மனதுக்கான ஒரு அமைதியை, நிம்மதி ஏற்படுத்தி தரும். அப்படி அல்லாஹ் சிந்தனையோடய ஒன்று செய்கிறவங்க இந்த துன்யாலே அவங்க தான் நிம்மதியானவங்க. ப்ராக்டிக்கலாக யதார்த்தமாக அவங்க தான் நிம்மதியானவங்க. அவங்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா நிம்மதியை வாக்களித்திருக்கிறான். அல்லதீன ஆமனூ வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ். அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் அவர்களுடைய உள்ளங்கள் இறை தியானத்தை கொண்டு நிம்மதி அடைகிறது. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள், உள்ளங்கள் இறை தியானத்தை கொண்டு மட்டுமே நிம்மதி அடைய முடியும். ஆக இறை தியானம் என்றால் என்ன என்பதற்கு தான் விரிவான ஒரு விரிவாக்கத்தை அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்த்தோம். இதை கொண்டு வாழ்வில் செயல்படுத்துவது தான் மிக முக்கியமானது. அதனால்
ஹம்பிள் ரெக்வஸ்ட் உங்கள்ட்ட என்னன்னா, சென்ற வாரம் சொன்ன விஷயமும் சரி, இந்த வாரம் நம்ம சொன்ன விஷயமும் சரி, வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய முக்கியமான விஷயங்கள் முயற்சி எடுத்து தொழுகையினுடைய அதுக்கார்கள்லையும் சரி, தொழுகையினுடைய அந்த ருக்கு சஜ்தாவோட தஸ்பீகள்லையும் சரி, இறுதி துவாக்களையும் சரி மாற்றி அமைங்க. ஒன்றை தாண்டி ஆப்ஷன் பி, சி, டி அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் வேறு ஓதுன மாதிரி உள்ள அந்த கட்டத்துக்கு நிச்சயமாக நம்ம வரணும். அதனுடைய பொருளை தெரிஞ்சுக்கணுங்கிற அடுத்த கட்டத்துக்கு நம்ம வரணும். இப்படி மாற்றி அமைக்கும் போது தொழுகை என்பது அர்த்தமுள்ள ஒரு ரூஹானியாவான உசுருள்ள தொழுகையாக இருக்கும். அந்த தொழுகைக்கு உசுர் கொடுப்பதற்கான ஒரு முயற்சி தான் இது. இன்ஷா அல்லாஹ் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புக்ஸ் இருக்குது. ஹிஸ்னுல் முஸ்லீம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய துவாக்கள், ருக்குல் ஓதக்கூடிய துவாக்கள் இருக்குது. ஆப்ஸ் இருக்குது. குரான் துவாவுடைய ஆப்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாலும் கூட மாஷா அல்லாஹ் சந்தர்ப்ப துவாக்கள், ருக்குவில் ஓதக்கூடிய, சஜ்தால ஓதக்கூடியலாம் பாருங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் மனப்பாடம் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு அனுப்பி வைக்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா அது சம்மந்தப்பட்ட லிங்க்ஸையோ அது உங்களுக்கு டிரான்ஸ்லேஷனோட எப்படி வேணுமோ அது இன்ஷா அல்லாஹ் நான் யாராக இருந்தாலும் தாராளமாக அனுப்பி வைக்கிறேன். இது மாற்றத்தை நோக்கி நாம் எடுக்க வேண்டிய சில முயற்சிகள். இன்ஷா அல்லாஹ் அது நம்மளோட வாழ்க்கையில், தொழுகையில், இறை தியானத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரும். அந்த இடத்துக்கு அல்லாஹ் நாம் அனைவரையும் கொண்டு செல்வான. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதையும் தாண்டி வேற என்ன வழிகள் இருக்குங்கிறது இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தில் நம்ம பார்ப்போம். சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் தஆலா.